வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். ஒரு முறை கோயம்புத்தூர் பகுதியில் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் காலையில் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் முழு கல்லூரி முழு வளாகமும் நிறைந்திருந்தது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள். அங்கே ஆங்கிலத்தில் பிரசங்கம் செய்தேன். அது முடித்தவுடன் அநேக மாணவர்கள் தனியாக ஜபிக்க வந்தார்கள். அதனால் நான் கேம்பஸுக்குள்ளே ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் தனி ஜபத்துக்கு வந்தார்கள். எல்லாருக்கும் ஜபித்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு ப்ரொஃபஸர் அவரும் ஒளிஞ்சு வந்தார். அவர் எங்கே இருக்கார்? ஸ்டூடெண்ட்டு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார். உடனே சொன்னாங்க, ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, பசங்க முன்னாடி ஜெபம் பண்ண வைக்கப்படுறாரு, தனியாக வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் அவருக்கு ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அவர் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பலான்னா ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் தலையில் கை வச்ச உடனே ஒரு தரிசனம் எனக்கு. இந்த தரிசனத்தில் நன்றாக எழுதப்பட்ட ஜாதகம் எனக்கு தெரிகிறது. நம்ம பிறந்த உடனெல்லாம் இந்துவில் நான் பிறந்த உடனெல்லாம் ஜாதகம் கணிச்சிருவாங்க. அதில் என்னென்ன தோஷம் இருக்குது, என்னென்ன ராசி இருக்குது, இன்ன ராசி, இன்ன நட்சத்திரம், இன்ன பலன் எழுதிடுவாங்க. அதில் எழுதியிருக்கார் ஜோசியர், இந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட தோஷம் இருக்குது. அது போல ஒரு ஜாதகம் அப்படியே தரிசனத்தை காட்டுறார். ஆண்டவர் காட்டுறார், மகனே நான் தான் உனக்கு இதை காமிக்கிறேன். என்னடா ஆண்டவர் ஜாதகம்லாம் காமிப்பார் நம்மளுக்கு? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுடைய வாழ்க்கை இதுதான். இந்த ஜாதகம் இவனுக்கு கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவனுக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம்னா ஒய்ஃப் செத்துருவாங்கன்ற மனப்புழுக்கத்தில் இருக்கிறான். இவனுடைய வேதனை யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியாது, மறைச்சிட்டாங்க ஜாதகத்தை. ஆனால் கல்யாண வயது வந்தும் எனக்கு கல்யாணம் நடக்காது, இது என்ன செய்வதென்று மனதில் புழுங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, அவர் பிரச்சனையே சொல்ல இன்னும் அவர் ஜெபம் பண்ணுங்கன்னு வந்திருக்கார். ஆண்டவர் பிரச்சனையை சொல்லி ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் பாருங்க. அவன் இடத்துல இதெல்லாம் சொல், இன்று இயேசு கிறிஸ்துவாக என்னை விசுவாசிக்க தொடங்குவான ஆகில் அவன் வாழ்வை தலைகீழாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஐயா, என் வாழ்க்கையின் ரகசியம் இயேசுவுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி அதை சொன்னார்? எங்கள் அப்பாவுக்கு எனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம். அவர் சொன்னார், என் வாழ்க்கையின் ரகசியத்தை ஒருவர் அறிந்திருப்பாரே, ஆனால் என் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும் என்று நம்புகிறேன். ஒரு அன்பு சகோதரர் பர்த்டேக்கு ஜெபம் பண்ணேன்னு கிளம்பியிருக்கார். உடனே எங்கள் நண்பர் சொல்லியிருக்கார், எனக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஃபோன் பண்ணுறேன், அண்ணே ஒரு தம்பியை அனுப்புகிறேன், ஃபேமிலியோடு வருவார். அவர் ஒரு சாதாரண வேலையை செய்கிறார், குழந்தை குட்டியோடு வந்துட்டார். அவருக்கு ஜெபம் பண்ணுறேன் பிறந்த நாளுக்கு. அவர் தெலுங்கு பேசுகிறவர். அவர் ஒன்றுமே சொல்ல, பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணுறேன். இப்போ ஆண்டவருக்கு சொல்கிறாரு, மகனே உன் பரம்பரை சொத்து ஒன்று ஆந்திராவில் இருக்குது, உன்னை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, நான் என்ன உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன், அந்த சொத்தை உனக்கு திருப்பி தருவேன்னு சொன்னார். அவர் அழுகிறார், ஐயா நான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லைங்கய்யா, என் பரம்பரை சொத்து ஒன்று இருக்குங்கய்யா, என் கசின் பிரதர் இருக்கிறார், என் பெரியப்பா பையன் வெட்டிடுவான் வந்தான்னு சொல்லியிருக்கார், அதனால் நான் சொத்தே வானான்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு சொத்து வேணுமோ உயிர் வேணுமான்னு கேட்டார். ஆனால் என் மனசில் இருக்குங்க, எங்கள் அப்பாவோட தாத்தாவோட சொத்து, நாங்கள் எவ்வளோ ஏழைங்க, ஒரு சாதாரண வாடகை வீட்டில் 5000 ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கேன் ஐயா, 2 பொம்பளை பிள்ளைங்க, என் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று வந்தேன். ஆனால் என் பரம்பரை சொத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. உன் பூர்வீகத்தை தெரிந்த ஒருவர் உன்னை காண்கிறார். இந்த வரம் உனக்கு இருக்கும்போது, இந்த வரம் இருக்குன்னு அதான் என் மனைவி நேற்று சொன்னாங்க பாருங்க. ஒரு சிங்கத்தையோ ஒரு கரடியோ உன் ஆட்டுக்குட்டிகளுக்கு விரோதமாய் வந்ததை நீ காப்பாற்றினால் உன் தேசத்துக்கு விரோதமாக வர கோலியாத்தை வீழ்த்த உன்னை தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் வரங்களை சமாரிய ஸ்திரீனிடத்தில் பயன்படுத்துவதற்கு முன்பதாக நீ உன் விசுவாசிகளிடத்தில் பயன்படுத்தி பக்குவப்படுத்தி உன் வளத்தை உன் கத்தியை சூரமாக்கி வைத்திருந்தால், உன் கத்தியை தீட்டி வைத்திருந்தால், அதே பட்டயத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உன்னை பயன்படுத்துவார். சின்ன வரமா இருந்தாலும் பயன்படுத்துங்க. கருத்தூன்றி ஜெபம் செய்யுங்கள், ஆத்மாவை ஊன்றி ஜெபம் செய்யுங்கள். வருகிற ஆத்மாவை பணமாய் பார்க்காதீர்கள், ஆத்மாவா பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதற்கு மேலாக தேவன் உங்களை உயர்த்துவார். இப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்யும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு உணர்வுள்ள இதயம் இருக்கிறதா?
உணர்வுள்ள இதயம். இரண்டாம் வருகை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நோவாவின் காலத்தில் நடந்ததைப் போலவே மனுஷகுமாரன் வரும் காரணங்கள் நடக்கும். என்ன நடந்த நோவா காலத்தில்? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வில்லாதிருந்தாங்க. ஆண்டவராக கிறிஸ்து உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி போகிறேன். 1700ஆம் வருஷத்திலே ஒரு வல்லமையான ஊழியர் இங்கிலாந்து தேசத்தில் உருவானார். ஜான் வெஸ்லி என்று அழைக்கப்படுகிற ஊழியர். 1703ஆம் வருஷம் இருந்து 1791ஆம் வருஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்து ஊழியம் செய்தார். இங்கிலாந்து, அவர் ஆங்கிலிக்கன் சபை தான் சேர்ந்தவர். இங்கிலாந்து தேசம் முழுவதும் பிரயாணம் செய்து 40,000 பிரசங்கங்களை செய்தார். இங்கிலாந்து முழுவதும் 70,000 விசுவாசிகளை உருவாக்கினார். எழுப்புதல், அவர் போகிற இடத்துல இங்கிலாந்தில் எல்லாம் குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா? ஒயின் ஷாப்பை பார்த்தா தன் வண்டியை நிறுத்தி விட்டு ஜெபம் பண்ணுவாராம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஷாப் மூடட்டுன்னு வரான். அடுத்து வரும்போது அந்த கடையே இருக்காதான். அப்படி வல்லமையான ஊழியம் செய்தார். பேய்களை விரட்டினார். அபிஷேகம் வந்து இறங்கும். இங்கிலாந்து முழுவதும் அமெரிக்காவில் ஊழியம் செய்ய போனார். அமெரிக்காவிலும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்து, இப்படி எழுப்புதல் அவருடைய வாழ்வில் எழுப்புதல் அதிகமாக நடந்து கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் கழித்து அவர் வாழ்ந்த வீட்டை இப்போ எக்ஸிபிஷன் ஆயிடுச்சு. வேதாகம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் எஸ்கர்ஷன், அமெரிக்காவில் இருக்கிற வேதாகம் கல்லூரி மாணவர்களை இங்கிலாந்து கூட்டு வந்தாங்க. ஜான் வெஸ்லி வீட்டுக்கு கூட்டு வராங்க. எது கூட்டு வந்தாங்க? காட்டுறாங்க. இதுதான் ஜான் வெஸ்லி வாழ்ந்த இடம். ஒரு கீழே ஒரு மேலே வீடு, மேலே அறை எல்லாம் காட்டினா. இதுதான் லிவிங் ரூம், அவர் இருந்த வீடு, அவர் சாப்பிட்ட இடம். மேலே பெட்ரூம் கூட்டு போனாங்க. இதுதான் அவர் பெட்ரூமு. அவர் லைப்ரரி, அவர் படித்த புக்குங்கள்லாம் பாருங்கள், பைபிளை பாருங்கள், எவ்வளோ பேர் பைபிள். கடைசியாக ஒரு இடத்த காட்டினாங்க. இதுதான் அவர் ஜபம் செய்த இடம். பெட்ரூம் பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி கார்பெட் இருக்குது. இங்கே தான் மணிக்கணக்காக அவர் ஜபம் செய்து தேவனுடைய எழுப்புதல் வல்லமையை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் ஜெபம் செய்வார், காலையில எல்லாம் ஊழியம் செய்வார். அந்த இடம் அப்படியே அமுங்கி கிடக்குது. எல்லார்கிட்ட காமிச்சிட்டு கூட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் உட்காந்துட்டாங்க. பஸ்ஸில் உட்காந்தா எண்ணி பார்க்குறாங்க. ஒரு மாணவர் இல்லைங்க. இப்போ எண்ணி பார்த்தா கூட இங்கே ஒருத்தர் இருக்க மாட்டார், 2 பேர் இருக்க மாட்டாங்க, எங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? எங்கே போயிட்டார் மாணவர்? அந்த வீட்டை போய் தேடுறார் ப்ரொஃபஸர், பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர் தேடுறார். கீழே தேடுறார், மேலே போனால் ஒரு சத்தம் கேட்குது. போனால் கிட்ட போனால் தெரியுது ஒரு மாணவர் ஜான் வெஸ்லி எங்கே முழங்கால் படிட்டு ஜெபம் செய்தார் அதே இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் செய்து கொண்டு, ஆண்டவரே அன்று அவர் மீது பொழிந்த அக்னி அபிஷேகத்தை இன்று என் மீது ஊற்றும் ஆண்டவரே, அந்த எழுப்புதல் அக்னி என் மீது ஊற்றும் ஆண்டவரே, இப்பொழுது ஊற்றும் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை ஊற்றும். Do it one more time Lord, right now Lord, me to me Lord என்று சொல்லுகிறார். எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், திரும்ப எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், இன்றே தாரும் என்று அழுது கேட்கிறார். ப்ரொஃபஸருக்கு மனசு எப்படி இருக்கும் பாரு. இத்தனை பேரை கூட்டு வந்து சாம்பார், வடை, இட்லி, பொங்கல் எல்லாம் போட்டு ஒருத்தனுக்கு உணர்வு இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் வந்து பார்த்தாங்க, புக்கை பார்த்தான், பெட்ரூமை பார்த்தான், வீட்டை பார்த்தான். ஒருத்தன் பார்த்தான், இது மாதிரி தாண்டா வீட்டை கட்டணும் வசதியாக, இவ்வளோ புக்கை வாங்கினையா, பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும், இப்படிலாம் யோசித்தான். ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உருப்படியான உணர்வுள்ள எதையும் வந்தது. அல்லேலூயா. இன்று தாரும் ஆண்டவரே. அந்த மாணவர் வேறு யாரும் அல்ல, 1918ஆம் வருஷத்திலிருந்து 2018ஆம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்த அன்பு சகோதரர் பில்லி கிரஹாம். அவர் தான் இந்த எழுப்புதல் வீரர். நடந்ததா இல்லைங்களா? இன்று உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் அதே எழுப்புதல் அக்கது எனக்கு வேண்டும் என்று கேட்கிற உணர்வுள்ள இருதயம் இருந்தால் 2 நாள் நடத்துகிறோம். இதில் பிரயோஜனம் என்னவென்றால் உணர்வு வேண்டும். ஆண்டவரே இந்த பிரசங்கம் பண்ணுறாங்களே அவங்கள விட 2 மடங்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலிசா கேட்டான், ஆண்டு உண்மையிடத்தில் உள்ள அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும். எலியாவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அரிதான காரியத்தை கேட்டா, மனசு வரல, அவருக்கு வரல பாரு, அரிதான காரியத்தை கேட்டாய். இப்போ ஆண்டவர் சொல்றார், பார்த்தீங்கன்னா கொடுப்பேன்னு சொல்லு. ஆண்டவருக்கு எப்பவுமே பெரிய மனசுங்க. ஹல்லேலூயா. நீ 2 மடங்கு கேட்டாலும் சரி, 10 மடங்கு கேட்டாலும் அவருக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகி கேட்ட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தகப்பனுடைய இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது. தகப்பனுடைய இருதயம் தகித்து துடித்து கொண்டிருக்கிறது. என் இதய துடிப்பை அறிந்து கொள்கிறவன் யார் என்று ஆண்டவர் பார்க்கிறார். இன்று உணர்வுள்ள இதயம் உனக்கு இருக்கிறதா? வரம் உனக்கு இருக்கிறதா? ஆண்டவரே நீர் வரத்தை தந்தால் உம்முடைய ஊழியத்திற்கென்று தான் பயன்படுத்துவேன், என் சொந்த லாபத்திற்கென்று பயன்படுத்த மாட்டேன் என்று
என்று தத்தம் செய்கிறவனை கர்த்தருடைய கண்கள் நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எழுப்புதலை ஊற்ற அறுப்பு காலத்தில் உன்னை போன்ற ஒரு ஊழியரை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய இதயத்துக்கு ஒத்த ஊழியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை இந்த தர விரும்புகிறார். கண்களை மூடி எழுந்து நின்று, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. உணர்வுள்ள இதயம் உள்ளவன் உண்டோ இந்த ஆண்டவர் பார்க்கிறார். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். ஹல்லேலூயா. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னோடு இருக்கிறவன் சேர்க்கிறான், என்னோடு இருக்கிறவன் சேர்க்கிறான். அறுப்பு காலத்தில் தூங்கலாகாது, அறுப்பு காலத்தில் நீ தூங்கலாகாது. ஹல்லேலூயா. ராஜாக்கள் போர் செய்யும் காலத்திலே தாவீது உப்பரிகளை உலாவி தூங்கி உலாவி கொடுத்து பாவம் செய்தது போல நீயும் செய்யாதே. கோடை காலத்திலே சேர்க்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ பயிர்கள் வளைந்து நிலைந்திருக்கிறது. இந்திய தேசம் அறுப்புக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. எழுப்புதலின் தீயை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் 2024 வருஷம் இருந்து கொண்டு 2029 வருஷம் வரைக்கும் 5 வருஷம் பெரிய அறுவடை உண்டு என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்திய தேசத்தில் ஒரு பெரிய அறுவடை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இடையை கட்டிக்கொள் திருச்சபையை, உன் இடையை கட்டிக்கொள். ராஜாக்களை உயர்த்தி ராஜாக்களை தாழ்த்தி ராஜாக்களை உயர்த்துகிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திறந்த கதவை ஒருவரும் மூடக்கூடாது. எழுப்புதலுக்கு ஆயத்தமாக, அறுவடைக்கு ஆயத்தமாக. இதோ அறுவடை தயாராயிருக்கிறது. இந்திய தேசத்திலே நீதியின் அறுவடையை செய் என்று உன்னை அனுப்புகிறார். நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். பாரமான எல்லாவற்றையும் தள்ளி, லௌகீக கவலைகளை தள்ளி, சந்தோஷங்களை தள்ளி, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவராய் கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். உனக்கு தகுந்த அழைப்புக்கேற்ற பலனை தருகிறார், அழைப்புக்கேற்ற அபிஷேகத்தை தருகிறார். நீ செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்யக்கூடாது. நீ செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.